ஹாய் குட்டீஸ். கோபம் எவ்வளோ கொடுமையானது அப்படின்றத ஒன்று பற்றி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு பையனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. எப்போ கோபம் வந்தாலும் எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நம்மளுடைய செவரோட பின்பக்கட்டு இருக்கு இல்லையா, அங்கே போய் ஒவ்வொரு ஆணியாக அடி அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான். 10 ஆணி அடிக்கிறான், அடுத்த நாள் 9 அடிக்கிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடைசியில் ஒரு நாள் சொல்கிறான், அப்பா நான் 45 ஆணி அடிச்சிருக்கேன்ப்பா, எனக்கு கோவமே இதுக்கப்புறம் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, உனக்கு கோவம் என்றைக்கெலாம் வரலையோ அன்றைக்கெலாம் போய் ஒவ்வொரு ஆணியாக அதிலேருந்து பிடுங்கிருன்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனும் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அப்போ சொன்னாராம், இங்கே பார்த்தியா, நீ கோவம் வரும்போது ஆணி அடித்தா ஓகே, கோவம் இல்லைன்னா அதை பறிச்சிட்ட. ஆனால் அது பறித்த இடத்துல எவ்வளோ ஹோல் அப்படியே அசிங்கமாக தெரியுது பார்த்தியா செவரு. இது மாதிரி தான் நம்ம கோவத்தில் அடுத்தவங்களை என்ன வேணாலும் பேசுவோம். ஆனால் அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட காயம் இருக்கு இல்லையா, இதோ செவத்தில் தெரிகிற இந்த ஓட்டை மாதிரி தான் அவங்களுக்கு ஆறாத வடுவாக இருக்கும். அதனால் கோபத்தை குறைச்சிக்கிறது மனிதர்களை வாழக்கூடிய எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொன்னாராம்.